ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ ஒரு vlog வீடியோ தாங்க. இது வந்து ஒரு ஆடி திருவிழாவோட வீடியோ. எங்கள் அம்மா வீட்டில் செலிப்ரேட் பண்ண ஆடி திருவிழா வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நானும் மதியம் அம்மா வீட்டில் இருக்கோம். இது வந்து கூழுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, ஆடி கூழ் ஊற்றுறதுக்காக. இந்த வீடியோவில் ரெசிபி எதுவுமே ஷேர் பண்ணல. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கிளிப்ஸ் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுவுமே நிறைய வாய்ஸ் கொடுக்கல, அப்படியே நேச்சுரலாக அங்கே வந்து என்ன நடந்தது அப்படின்றது தான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஒரு சில கிளிப்ஸ் அதில் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதில் பார்க்குற எல்லா விஷயமும் மேபி நீங்கள் கிராமத்து சைடு இல்லை அப்படின்னா புதுசாக இருக்கலாம். அப்படியே நீங்கள் கிராமத்தில் இருந்தாலும் எங்கள் ஊர் சைடில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். வாங்க பார்க்கலாம். வந்த உடனே வந்து மதியம் ஒரே ஜாலியாக விளையாட ஆரம்பித்தாச்சு. வீட்டுக்கு திரும்ப போகிற வரைக்கும் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அன்றைக்கி நைட்டு சாமி ஊர்வலம் வந்தது வந்து நாங்கள் ஃபோட்டோ மட்டும் எடுத்துருந்தேன், வீடியோ எடுக்கல. அது வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அப்பா. நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அம்மா வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா 2 பேரையும் காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இனி வரும் விளாகில் வந்து காமிக்கிறேன். அம்மாவுமே இந்த விளாகில் இருப்பாங்க. அப்புறம் பசங்க எல்லாம் நிறைய சேர்ந்து ஒரே மாதிரியான ஷர்ட்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் என்கிட்ட இல்லை, இருந்த ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து மறுநாள் எடுத்தது. மறுநாள் மதியத்துலேருந்து கூழ் ஊற்றுற எல்லா விஷயங்களும் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். அப்படின்னு நீங்களே பாருங்கள். நான் வந்து ஓவர் வாய்ஸ் எல்லாம் கொடுக்கல, அங்கே எப்படி நடந்ததோ அது வந்து அப்படியே எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குற இது வந்து கரகம் எடுத்துகிட்டு வருது. நான் இதுக்கு முன்னாடி போட்ட விலாகில் கூட காமிச்சிருப்பேன், எங்கள் வீட்டில் எடுத்த விலாகில் கூட காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி கரகம் எடுத்துகிட்டு வருவாங்க. இதுக்கப்புறம் நடக்கிற எல்லாமே பார்க்கும்போதே ஓரளவுக்கு புரியும். எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வாங்க நீங்களே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இப்போது கரகெல்லாம் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா எல்லாருமே வந்து கூழ் எடுத்துகிட்டு போவாங்க. எங்கள் வீட்டில் வந்து அம்மா தான் கூழ் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இவங்க தான் என்னுடைய அம்மா கூழ் எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். இப்போ அம்மா கூட இருக்கிறது வந்து என்னுடைய தங்கச்சி. எனக்கு வந்து ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருக்காங்க. அதுவுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கோயிந்தா கோயிந்தா. இப்போ இந்த கிளிப்ஸ் எடுக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து பாட்டு ஓடிட்டு இருந்தது. காப்பிரைட் ப்ராப்ளம் அந்த மாதிரி வரும் அப்படின்றதால ஒரு சில இடங்களில் மட்டும் நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி எல்லார் வீட்டில் இருந்து இப்போ வந்து கூழ் கூட எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கூழ் எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் கோயிலில் கூழ் ஊற்றுறது எல்லாம் வந்து அங்கே சாங் ஓடலை. அப்போ வந்து அப்படியே நான் வந்து கிளிப்ஸாக எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எங்களுடைய கோவில். இது வந்து அம்மா வீட்டில் எங்களுடைய கோவில். இப்போ இங்கே எல்லோரும் கூழ் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. அடுத்ததாக வந்து அப்படியே கூழ் ஊற்றுறது, படைக்கிறது இந்த மாதிரி இருக்கும். அங்கே எங்கள் வீட்டில் காமிச்சதோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் எல்லாமே வந்து டீட்டெயிலாகவும் காமிச்சிருப்பேன். அங்கே வீடியோ எடுக்க எனக்கு டைம் இல்லை, இங்கே வந்து டீட்டெயிலாக எடுத்திருக்கேன். நீங்களே பாருங்கள்.
இது வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். நிறைய ஊர்கள் வந்து இதை நான் பார்த்ததில்ல. ஃபஸ்ட்டு கூழ் படைத்த உடனே இந்த மாதிரி ரொம்ப வயசானவங்க இவங்கள வந்து சாமியாக நினச்சி ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தான் வந்து கூழ் ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் வெத்தலை மாவு எல்லாமே பழம் எல்லாமே ஃபஸ்ட்டு இவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாருக்கும் கூழ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இது நிறைய ஊர்களில் நான் பார்த்ததில்ல. இது வந்து எங்கள் ஊரில் மட்டுமே நான் பார்த்தது. சரி, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து உண்மையாலுமே அந்த சாமி வந்து குடித்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கு. ஸோ அதனால் இது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் நான். அதெல்லாம் வேணாம் விட மலையோட தம்பியே பிஎம் மேல எதுவும் ஊற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கீழ் மேல திங்காத வாங்கிட்டு போனீங்க. எல்லா வருஷமும் கூழ் ஊற்றும் போது நம்ம மிஸ் பண்ணாமல் வந்து குடிக்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி தான். இந்த சூடாக இருக்க கஞ்சி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எல்லா வருஷமும் நான் கண்டிப்பாக வந்து கஞ்சி குடிப்பேன். இந்த வருஷமும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் வந்து அடுத்ததாக கஞ்சி குடிக்க போகிறேன். பாப்புமே ரொம்ப சூப்பராக சாப்பிட்டா, ரொம்ப பிடிச்சிருந்தது அவளுக்குமே. எல்லா வருஷமும் மிஸ் பண்ணாமல் இந்த கஞ்சி மட்டும் நான் வாங்கி குடிச்சிடுவேன். இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது ஏன்னு தெரியல. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி மாவு கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து தெனை மாவு, அரிசி மாவு இடிக்காமல் இது வந்து தினையில் இடித்த மாவு. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்டில் வந்து இந்த மாவு இடிச்சிருந்தாங்க, எங்கள் அக்கா இடிச்சிருந்தாங்க. ஃபைனலாக கூழெலாம் ஊற்றி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே வந்து மழை வந்துடுச்சு. இந்த கூழ் ஊற்றுற திருவிழாவே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மழை வரணும் அப்படின்றதுக்காக தான். அதை வந்து உண்மையாக இருக்கிற மாதிரி எல்லா வருஷமும் எங்கள் ஊரில் கூழ் ஊற்றி முடித்த உடனே மழை வரும். இது வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் எல்லா வருஷமும் பார்க்குற ஒரு விஷயம் இது. வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த விளாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.